உங்களுக்கு செரிமான கோளாறுகள் வந்து இருக்குது, அதே மாதிரி பிசிஓடி சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது, லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருக்குது, அதே மாதிரி காஃபி டீ குடித்தோடனே எனக்கு வந்து மோஷன் போகுது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க, ஃபைப்ராய்டு மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க பால் குடிக்கிறத அவாய்ட் பண்ணுறது நல்லது. இந்த பிரச்சனைலாம் இல்லை, என்னால் பாலை வந்து நல்லா செரிக்க முடியுது அப்படிங்கிற நபர்கள் மட்டும் பால் எடுத்துக்கிறது நல்லது. ஸோ மற்ற அனைவருமே பாலை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஆனால் பால் சம்மந்தமான பொருட்களில் மோர் வந்து எடுத்துக்கலாம். ஸோ மோர் வந்து எல்லாருமே எடுத்துக்கலாம். ஏன்னா அது நல்ல ப்ரோபயாட்டிக். அது வந்து நம்மளால் ஈஸியாக செரிக்கவும் வந்து முடியும். உடம்புக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியும் வந்து கொடுக்கும். ஸோ அதனால் மோர் வந்து எல்லாருமே வந்து எடுத்துக்கலாம். ஸோ பால் வந்து ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மட்டும் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. மோர் வந்து எல்லாருமே வந்து எடுத்துக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு இருந்த ஒரு சந்தேகம் வந்து இன்றைக்கி தெளிவாக இருக்கும். யாரெல்லாம் பால் எடுத்துக்கலாம், யாரெல்லாம் பால் எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ உங்களுக்கு செரிமான சக்தி நல்லா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பால் எடுத்துக்கலாம். ஸோ யாருக்கெல்லாம் வந்து பால் குடித்தோன்னே மோஷன் போகணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வருது, அதே மாதிரி பிசிஓடி மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, உடம்புல ஒரு இன்ஃப்ளமேஷன் வந்து இருக்கிறது, ஃபைப்ராய்ட்ஸ் மாதிரியான பிரச்சனைகள் வந்து இருக்குது, ஸோ பால் குடித்த பிறகு சரியான இரவு தூக்கம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாமே பாலை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ மோர் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது இஞ்சி சேர்ந்த டீயோ இல்லை வந்து நீங்கள் துளசி டீயோ இந்த மாதிரி எடுத்துக்கிறது நல்லது.